முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு. இங்க ஒருத்தன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணிட்டு இப்ப வந்துருவேன். நான் இன்னும் காணும். வந்துருவான் ஜனனி. அவன் வந்துட்டு கேக்க கட் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவளுக்கு வேற வீடியோ கால் பண்ணணும். கேக்க கட் பண்ணும்போது வீடியோ கால் பண்ணு அப்படின்னா. அதெல்லாம் பண்ணிடுவோம். அவன் முடிச்சுட்டு தானே இருப்பான். கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பாராதி இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயே பேசிட்டு இருக்கான். அவங்க வீட்ல எதுவும் மாட்டிக்கிறாம. அதெல்லாம் எதுவும் மாட்ட மாட்டான். நான் மெசேஜ் போட்டிருக்கேன், வந்துட்டே இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் தான் வர சொல்ல. இவனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விட்டுருக்கவே கூடாது. நீ மட்டும் 12 மணிக்கு உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணல, அந்த மாதிரி தானே அவனுக்கும் இருக்கும். ஆமா, நீ நந்தினியை பார்க்க போகலையா? எங்க பாட்டி கிட்ட போனாலே உங்க அம்மா முஞ்சி சரி கிடையாது. அதுக்கே நான் போகல. ஆனா ஃபோன் பண்ணி பேசிட்டேன். நியூ இயர்ல என் தங்கச்சிக்கு எதுவும் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கியா? பின்ன வாங்காம இருப்பேனா? அடடா, என்ன கிஃப்ட்? அது சர்ப்ரைஸ். உன்கிட்ட சொன்னா நீ உன் தங்கச்சிக்கு போட்டு கொடுத்துருவ. சொல்லல. அவளுக்கு ஒரு ரிங் வாங்கி வச்சிருக்கேன். ரிங்கா? கோல்டு ரிங்கோ? கோல்டு ரிங். பின்ன ஃபேன்சி ரிங்கா வாங்கிட்டு வருவாங்க. ஏலே, உங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஏன் நான் எங்க அம்மா காசுலயே வாங்கி வச்சிருக்கேன். நான் என் காசுல வாங்கிட்டு வந்தேன் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, என் பொண்டாட்டிக்கு. ஆதி, நியூ இயர்ல நீ எப்படியாவது நந்தினியை நாளைக்கு இங்க வரைக்கும் கூட்டிட்டு வாங்க. நடக்கிற விஷயம் ஏதாச்சும் சொல்லி எப்படி உங்க அம்மைக்கு தெரியாம இங்க கூட்டு வர முடியும்? எங்க அம்மைக்கு தெரியாமலாம் வேண்டாம். நீ தாத்தா பாட்டி கிட்ட எங்க அம்மைக்கு தெரியாம பேசு. நந்தினிய ஒரே ஒரு நாள் ஜனனி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரக்கானு கேளு. அவங்க பேசினா எங்க அம்மா பெர்மிஷன் தந்துருவாங்க. ட்ரை பண்ணி பாக்கேன். எனக்கு ஒரு நாள் அவளை வெளியே கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஆனா என்ன செய்யுதுக்கு, உங்க அம்மா தான் எப்ப பாரு உருன்னு இருக்கால. நீ மட்டும் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு டே ஃபுல்லா நீங்க வெளியே சுத்துங்க, ஒரு பிரச்சனை இல்ல. அப்புறம் நீ? நானும் உங்க கூட வர மாட்டேன். நீங்க ஜாலியா போயிட்டு வாங்க. தயவு செஞ்சு தாத்தா பாட்டி கிட்ட இந்த விஷயம் பத்தி பேசி நந்தினியை மட்டும் கூட்டு வாங்க. சரி சரி, ட்ரை பண்ணி. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோம். இல்ல ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன். இன்னும் 12 மணி ஆகல. சாரி ஜனனி, அவ கூட பேசிட்டு அவளுக்கு வாங்கின கிஃப்ட் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள லேட் ஆயிட்டு. இதுக்கு நீ அவ கூட நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிருக்கலாம். சரி, நீங்க கேக்க கட் பண்ணிருக்க வேண்டியதானே? அது எப்படி நீ இல்லாம நாங்க கேக்க கட் பண்ணுவோம்? கேள ஆதி. அதானே, நீ இல்லாம எப்படி கேக்க கட் பண்ண முடியும்? சரி வா, இன்னும் நின்று பேசிட்டே இருந்தானா லேட் ஆயிரும். சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் இந்த வருஷத்தை ரொம்ப ஹாப்பியா கொண்டாடுங்க. ஆமா, என்னோட சார்பா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சரி, இப்போ நம்ம கேக் கட் பண்ணுவோமா? ஜனனி, நானும் விஷ் பண்ணிக்கிறேன். ஐயோ, நீங்க போன்ல இருக்கறத நான் மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயரை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க. நானும் சீக்கிரமா இந்தியா வர போறேன். வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, இப்போ நியூ இயருக்கு கேக் கட் பண்ணுவோம். சரி ஓகே, கேக்கும் கட் பண்ணியாச்சு, நியூ இயரும் ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்னும் அடுத்து என்னது? அடுத்து நல்லா இழுத்து போட்டுட்டு உறங்க வேண்டியதான். எனக்கு நல்லா உறக்க வந்தாச்சு. கார்த்திக், நீ இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்றியா? இல்ல, அம்மாவும் கீர்த்தியும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நான் வீட்டுக்கே போறேன். சரி இரு, நான் உங்க 2 பேருக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்து விடேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஜனனி. அம்மாவும் வீட்டுல வாங்கியிருப்பாங்க. கீர்த்தி கேக் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தா. அது இருக்கட்டும், அப்புறமா சாப்பிடு. நான் இதையும் கொடுத்து விடுக்கேன். என்ன இதை ஃபுல்லா நானா சாப்பிட போறேன்? ராம் அம்மா வீட்டுக்கு கொடுத்து விடலாம்ல? பூமாரிக்கு கொடுத்து விடணும்னு ஆசைதான் கார்த்தி. ஆனா என்ன செய்துக்கு, வாங்க மாட்டாவல. தேவையில்லாம நல்ல நதுமா 2 பேரும் சண்டை தான் போட்டுக்கணும். நான் அவங்க கிட்ட பேசுறதே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, வருத்தப்படாத ஜனனி. பூமாரியை எங்கேயாவது பார்த்தேன்னா கண்டிப்பா நான் அவளுக்கு கேக் கொடுப்பேன். சரி ஜனனி, போ கட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வா. சரி. என்ன மச்சான், கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாச்சா? ஆமாடா, கொடுத்தாச்சு. கேர்ஃபுல்டா, அவ வீட்டில் எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் தேவையில்லாம ராணியத்தையும் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க. அதெல்லாம் யாருமே பார்க்கல. சேஃபா அவளை கொண்டு போய் விட்டு வந்துட்டேன். சரி சரி. நாளைக்கு என்னடா பிளானு? நாளைக்கு ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் போகணும்டா. எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. சரி, அப்ப நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன். உனக்கு பைக் வேணா எடுத்துட்டு போ. சரி கார்த்தி. என்ன சுவானி, ஒரே சந்தோஷமா இருக்கால இருக்கு? ஆமா, நியூ இயர்ல அதனாலதான் சந்தோஷமா இருக்கு. உன்னை பார்த்தா நியூ இயர் காண்டி சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன, உன் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டியா? பாட்டியங்க, உனக்கு வேற வேலையே இல்லை. நான்லாம் யாருக்கும் கால் பண்ணல. அதெல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட நீ பொய்யெல்லாம் சொல்லாத. இடையில கொஞ்ச நேரம் ஒன்னும் காணதுக்கில்ல. அம்மா போனை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள தானே போய் ஃபோன் பேச போனேன். ஆமா, போனேன் வீட்டுக்குள்ள ஃபோன் பேசுறதுக்கு. சும்மா இருப்பியா? பேசாம வாயை மூடிட்டு போராட்டத்துன்னு. சரி கிடையாது, பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் ஒரு நாள் வசமா அம்மிட்ட மாட்டி விட போறேன். விடு இப்ப நீ போராட்டத்துன்னு. ஓ, பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்கு தான் இடையில காணாம போயிருக்கா. நானும் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். என்ன லட்சுமிக்கா, பரோட்டா சிக்கனு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சின்ன பொண்ணு. எந்த கடையில வாங்கின? அழகா இருக்கு, நல்லா ருசியா இருக்கு சாப்பிட்டதுக்கு. ஆமா வாசியில சாப்பிடும்போது அப்படிதான் இருக்கும். வசந்தி, என்ன பேச்சுது? நான் என்னைக்கு வாசியில சாப்பிட்டத பார்த்த நீ? ஆமாக்கா, அப்புறம் நீங்க காசு கொடுத்தா வாங்கிருக்கீங்க. சின்ன பொண்ணு தானே வாங்கி கொடுத்தா. ஏன் நீ பைசா கொடுத்ததான் வாங்கி சாப்பிடியோ? அம்மா, சண்டே போடாதீங்க. பேசாம பரோட்டா சாப்பிடுங்க. 4 மணி உனக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதா? கொஞ்சம் முன்னாடி தானே யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, கோவப்படுத்தக்கூடாதுன்னு ஏதோ பெருசா நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லாம் எடுத்த. சின்ன பொண்ணு, நான் சும்மா விளையாட்டுக்குள்ள சொன்னேன். ஆமா, சொன்னா விளையாட்டுக்கு. லட்சுமி இந்த வசந்திய எப்படி பேசுறானே?
அவ ஒருத்தி கிடக்கா, அவ ஒரு ஆளுன்னு அவ சொல்லதுக்கு நீங்க கோவப்பட்டுட்டு இருக்கீங்களா? அவ வாயில என்னைக்குதான் நல்லது வந்திருக்கு? 2025 இல்ல 3025 வந்தாலும் அவ மாற போறது கிடையாது. ஆமா, நீ சொன்னது என்னமோ கரெக்ட் தான். சரி, பரோட்டா தின்னுட்டு உள்ள போவோம். மணி 1 ஆகுது. ஆமாக்கா, இப்படி 1 மணிக்கு நான்வெஜ் எல்லாம் வாங்கி வச்சு வெளியே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோமே, இந்த காத்து கருப்பு எதுவும் வீட்டுக்குள்ள வந்துடும். ஐயோ, என்ன லட்சுமி சொல்லுங்க? ஆமாக்கா, உங்களுக்கு தெரியாதா? எங்க அம்மா எங்க மாமியார் எல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க, நம்ம ஒரு 7-8 மணிக்கு அப்புறம் வீட்டு கதவை திறந்து போட்டு இந்த மீன் கறி சிக்கன் கறி எல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்டா அந்த வாசத்துக்கு பேய் பிசாசு எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருமா. லட்சுமிக்கா, என்னக்கா பியாய் பிசாசு வரும்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? ஏ அம்மா, இவ்வளோ கேட்டுட்டு தான் இருந்தாலும் இது என்னத்தை சொல்றீங்க? வெளியே இருந்து நான்வெஜ் சாப்பிட்டா பேய் பிசாசு வருமா? ஆமா, பின்ன வராதா? வீட்டுக்குள்ள இருந்து சாப்பிடலாம்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டீங்க. நியூ இயரே நாங்க வெளியே இருந்து தான் சாப்பிடணும்னு அடம்பிடிச்சிங்களா? வரட்டும், பேய் பிசாசு எல்லாத்தையும் கூட்டு வீட்டுக்குள்ள போங்க. லட்சுமிக்கா, நீங்க சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னீங்க. இல்ல சின்ன பொண்ணு, நிஜமாவே எங்க அம்மா அப்புறம் எங்க மாமியார் கூட சொல்லியிருக்காவ, நாங்கெல்லாம் வீட்டு கதவை 8 மணிக்கு அடைச்சதோடி அப்புறம் காலையில தான் திறக்குவோம். ஆமா ஆமா, எங்க மாமியாரும் ஒரு வாட்டி சொல்லியிருக்காவ. நான் தான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா இப்ப லட்சுமி சொல்லும் போது தான் நினைக்கேன். ஆமா, இந்த மீன் கறி வாசம் அப்புறம் இந்த சிக்கன் குழம்பு இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது அதெல்லாம் இந்த பேய் பிசாசுக்கு ரொம்ப பிடிச்ச உணவா. அதனால நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது வீட்டுக்குள்ள இருந்து இந்த மாதிரி மனம் வந்துச்சுன்னா அதுங்க வீட்டுக்குள்ள வந்துருமா, ஈஸியா வருமா. இம்மா, நம்ம வேற நைட்டு 1 மணிக்கு வெளியே இருந்து சிக்கன் வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமா ஆமா, இந்த சிக்கன் குழம்பு வேற என்ன மனமா இருக்கு. கண்டிப்பா பேய் பிசாசு வரதான் போகுது. இது சியானா கண்மணி, என்ன பிளேட்டு கைமா எந்திரிச்சு நிக்கீங்க? எம்மா, வீட்டுக்கு வெளியே இந்த ரொம்ப குளிரா இருக்கா, அதனால நான் நம்ம வீட்டுல சிட் அவுட் கிட்ட போய் இருந்து சாப்பிடும். ஓ, குளிரா இருக்கோ? நானும் கதையை கேட்டு பயந்து தான் போறீங்களோன்னு நினைச்சேன். இது நான் சாப்பிட்டு முடிச்சதோடு எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவீங்களா? எங்க அப்பா என்ன கூப்பிட்டு போவாங்க. ஏடி, உன் வீடு என்னதானே இருக்கு, இது வரைக்கும் போக முடியாது. இல்ல, எங்க அப்பா தான் ஃபோன் பண்ண சொன்னாவ. சரி சரி, நான் ஃபோன் பண்ணியே நீங்க போங்க, அதுல போய் இருந்து சாப்பிடுங்க. கண்மணி, எனக்கு இந்த கதையை கேட்டு பயமா இருக்கு. அதுக்கு தான் நான் வீட்டுக்குள்ள போலான்னு சொன்னேன். வா, நம்ம எங்க வீட்டுல போய் இருந்து சாப்பிடுவோம். எனக்கும் பயமா தான் இருக்கு. வா, ஓடிடுவோம். ஏக்கா, கதையை மேல சொல்லுங்க. நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? பாருங்க ராணியக்கா, எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு. எது நிஜமா நடந்துச்சுன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். எடி போங்க, எல்லாரும் கதையை கேட்க வந்திருக்காளுவோ. நாளைக்கு ஸ்கூலு காலேஜ்னு போகணுமா? சாப்பிட்டு போய் படுங்க போங்க. எம்மா, இருக்கிறதோ இருந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரம் தானே இருந்துட்டு சாப்பிட்டு முடிச்சு அப்புறமா போறோம். ஆமாம்மா, எத்தி நீங்க கதையை சொல்லுங்களேன். ஆமாக்கா, சும்மா கதையை சொல்லுங்க. உண்மையோ பொய்யோ கேட்கறதுக்கு நல்லா ஜாலியா இருக்கும்ல. என்ன சின்ன பண்ணு, நீயும் சின்ன பிள்ளைகளோட சேர்ந்துட்டு. ஏக்கா, சும்மா கதையை சொல்லுங்க, என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம். இவ்வளோ நம்மளை விட மாட்டாளுகோ, சும்மா சொல்லி விடுவோம் ஏதாச்சும் ஒரு கதையை. ஏடி, அது இந்த எங்க மாமியார் இருக்காவல்ல, எங்க மாமியாருக்கு கல்யாணம் கழிஞ்சு புதுசுல. ஆ, அந்த காலத்துல எல்லாம் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல. அப்ப என் மாமியாருக்கு 16 வயசு தான் ஆச்சான். ஏக்கா, 16 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவளா? அந்த காலத்துல 16 வயசு வரைக்கும் வீட்லயே வச்சுக்க மாட்டாவ. 10-13 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாவல்ல. இம்மா, அப்ப ஆச்சிக்கு 16 வயசுலயே கல்யாணம் ஆயிட்டோம். ஆமா மக்களே, 16 வயசுல கட்டி கொடுத்தா. என்னதான் தெரியும், ஆனா அந்த காலத்துல எல்லாரும் நல்ல பொறுப்பா தான் இருந்தாவ. 10 வயசுலயே வீட்டு வேலைங்க, சமைக்கிறது துவைக்கிறதுன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாவ. அப்படி 16 வயசுல எங்க மாமியாருக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போறாவ. அங்க போனதோடி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த முன்னாடி காலத்துல மாமியார் கொடுமை அப்படி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் சகிச்சு எடுத்து போனாவ. அந்த காலத்துலயா இந்த காலத்தையும் மாமியார் கொடுமை இருக்கதான் செய்யுது. வசந்தி, இந்த காலத்துல மாமியார் கொடுமை இருக்கு தெரியுமா? மருமக ஒரு வேலையும் பண்ணலன்னா அந்த காலத்து ஆளுகளுக்கு கோபம் வரதான் செய்யும். அதை அவங்க வெளிப்படையா காட்டுவாங்க, அவ்வளவுதான். ஆனா முன்னாடி காலத்துல பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லா வேலையும் செய்ய தெரியும். எல்லாம் செஞ்சாலும் அதுல ஒரு குத்தையும் கண்டுபிடிப்பாவ. இப்பவும் அந்த மாதிரி மாமியார்கள் இருக்கதான் செய்யறாவ. சரி, கதைக்குள்ள வாங்க. கல்யாணமாயி 1 வாரம் ஆச்சு. 1 வாரத்துக்கு அப்புறம் சொந்தக்கார வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருக்காவ. அதாவது என் மாமியாரையும் மாமனாரையும் 2 பேரும் காலையிலேயே நல்லா ரெடியாகி, எங்க மாமியாரு அந்த காலத்துலனால இந்த தலைநெடிய பூலாம் வச்சு நல்லா அழகா பட்டெல்லாம் உடுத்து ரெடியாகி போனாவலாம். நல்லா சிக்கனு மட்டனு அப்புறம் மீன் அப்படின்ட்டு எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. நைட்டு ரொம்ப நேரம் அங்கேயே இருந்திருக்காவ பேசிட்டு. நேரம் போனதே தெரியாம ஒரு 10 மணிக்கு தான் அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அப்போல்லாம் இந்த பஸ்ஸு காரு இதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. எனக்கு தெரிஞ்சு சைக்கிளே 1-2 பேர்கிட்ட தான் அந்த ஊருக்குள்ள இருந்திருக்கு போல இருக்கு. இவங்க 2 பேர்கிட்ட சைக்கிளும் கிடையாது. அதனால பேசிக்கிட்டே 2 பேரும் நடந்து வந்திருக்காவ.
வீடு வந்து சேரும்போது கிட்டத்தட்ட 11 மணி ஆயிருக்கு. ஏன்னா நடந்தே வரணும்ல. வீடு என்னமோ பக்கம்தான், ஆனா அவங்க பேசி பேசி நடந்து வந்து சேர்ந்ததும் 11 மணி ஆயிருக்கு போல இருக்கு. ரோட்டு வழியா வராம சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னு குறுக்கு பாதையோட வந்திருக்காவ. வீட்டுக்கு வந்து முடங்கியாச்சு. அப்புறம் நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்குள்ள ஒவ்வொரு பொருளா கீழே விழுதான். ஒரே சத்தம் கேக்குதான். யாரும் அழுகிற மாதிரி இருக்கா. எங்க மாமியாரோட பேரை சொல்லி வெளியே நின்று யாரோ கதவு தட்டுற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கு போல. அப்புறம் கதவு தட்டி அந்த ஆச்சி போய் கதவு திறந்தாவளோ? இல்ல அந்த காலத்துல இந்த பேய் பிசாசு இதெல்லாம் ரொம்ப நம்புவாங்க இல்லையா, அதனால எங்க மாமியார் வந்து கதவை திறக்கவே இல்லையா. வீட்டுக்குள்ளேயே கண்ணை இறுக்கமா மூடிட்டு படுத்துட்டாங்களாம். எங்க மாமனாரையும் எழுப்பி விஷயத்த சொல்லியிருக்காவ. ஆனா அவங்க வந்து எதையும் காலில் வாங்கிக்காம நல்ல அசதியில உறங்கிட்டா போல இருக்கு. ஏக்கா பிஐ பிசாசி எப்படிக்கா வீட்டுக்குள்ள வந்துச்சு? இவங்க விருந்து சாப்பிட தானே போனாவ. போன இடத்துல நல்லா மட்டனு சிக்கனு மீனுன்னு நல்லா வச்சு சாப்பிட்டுட்டு இந்த குறுக்கு பாதையோட வந்திருக்காவ. அங்கே என்ன கடந்துச்சோ என்னவோ தெரியல, எதை தாண்டினாவளோ தெரியல. வீட்டுக்கு வந்ததோடு ஏதோ ஆவி பிசாசு வந்து இவங்க பின்னாடியே வந்திருக்கு. அப்புறம் 2 பேருக்கும் கல்யாணமான புதுசு. அதனால எங்கள் மாமியார் வந்து நிறைய தலை நிறைய பூவெல்லாம் வச்சுருந்தாவ. அந்த காலத்துலலாம் அந்த தற்கொலை கொலை இதெல்லாம் ரொம்ப நடக்கும் பத்தியா. நம்ம இந்த நிறைவேறாத ஆசையெல்லாம் இருக்கிறவங்க வந்துட்டு ஆவியாக சுற்றிட்டு இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அப்படி ஏதோ ஒரு ஆவி தான் இவங்க பின்னாடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் அந்த பியாய் வீட்டுக்குள்ளேயே கடந்து ஆட்டி படைச்சிருக்கு இவங்க 2 பேரையும். அண்டினி என்ன லட்சுமி ஆச்சு? அண்டேனி 2 பேரும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் திருநாள்லாம் போட்டு மந்திரிச்சு தர்கால போய் இந்த கயர்லாம் வாங்கி கட்டி ஓரளவுக்கு அப்புறம் சரியாயிட்டு. ஆனால் அந்த பியாய் பண்ண அட்டூழியங்களெல்லாம் எங்கள் மாமியார் என்கிட்ட சொல்லியிருக்காவ. எம்மா கேட்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு எங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கடையெல்லாம் சொன்னாவ. கடையை கேட்ட அன்னைக்குலேருந்து நான் இந்த நான்வெஜ்ஜெல்லாம் வாங்கும்போது 8 மணிக்கெலாம் வீடை சாத்திடுவேன். பூமாரிக்கிட்ட கேட்டு பாருங்களேன். சிம்மா, அப்ப நம்ம வீட்டில் மீன் குழம்பெல்லாம் வைக்கும்போது 7 மணிக்கே கதவை சாத்திடுவியே, அது இருக்குதானோ? ஆமாம், மீன் குழம்பு சிக்கன் குழம்பு வாசத்துக்கு நான் ரோட்டில் நடமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆவி பிசாசெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும். நம்ம இன்னைக்கு வேற நான்வெஜ்ஜை வெளியே வச்சு சாப்பிட்டுருக்கோம். என்னெல்லாம் நடக்குமோ தெரியல. எதுக்கும் வீட்டுக்குள்ளே போகும்போது எல்லாரும் வெளியே இருந்தே கை காலெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. ரொம்ப நேரமாக வெளியே இருக்கோம்ல. என்ன லட்சுமி அக்கா கதையை சொல்லி பீதியை கிளப்புறீங்க? கதை இல்லை, உண்மையெல்லாம் நடந்த விஷயம் இது. ஏன் நம்ம ஊருக்குள்ளேயே இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடக்க தானே செஞ்சிச்சு. திருவிழாலாம் நல்லபடியாக நடத்தணும் தானே, அது அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆமாக்கா, நீங்கள் சொல்லதும் கரெக்டு தான். நானும் என் கண்ணாலே பார்த்தனே. இது கண்ணால பார்த்தீங்களா? ஆமாம், இந்த விஷயத்தை பற்றி நான் உங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை. திருவிழாக்கெல்லாம் முன்னாடி தான், ஒரு வாரமோ 2 வாரமோ முன்னாடி நைட்டு ஒரே சத்தம். யாரோ சண்டை போடுற மாதிரியே சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. எனக்கு நைட்டெல்லாம் உறக்கமே வரல. நானும் அங்கோட்டும் இங்கிட்டலாம் திரும்பி படுத்து பார்த்தேன், உறக்கமே வரல. சரி கொஞ்சம் தண்ணி எதுவும் குடிச்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு அடக்கலைக்கு வந்தேன். தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி வரும்போது தான், ராணிக்கா உங்கள் வீட்டுக்கிட்டே இருந்து தான் சத்தம். நான் நீங்கள் தான் சண்டை போடுறீங்களோ என்னன்னு வீட்டை ஜன்னலுக்கிட்டேருந்து எட்டி பார்த்தேன். வீட்டுக்குள்ளே லைட்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் நல்லா உறங்கிட்டு தான் கிடக்கீங்க போல இருக்கு. சரி உமா வீட்டில் தான் எதுவும் சண்டையாக இருக்குமோ அப்படின்ட்டு கதவை திறந்து பார்க்கலான்னு கதவு கிட்ட தான் வந்து மாத்துக்க. அப்புறம் என்ன சத்தே? ராணியக்கா உங்க வீட்டு முன்னாடி தான் இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்துக்கிட்ட ஒரு சின்ன பொண்ணு பால் விளையாடிட்டு இருந்துச்சு. இது நைட்டு 2 மணிக்கா? ஆமாக்கா, உண்மைக்கும் நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். அந்த பிள்ளை நல்லா கருகருன்னு இருந்துச்சு, பால் விளையாடிட்டு இருக்கு. பிள்ளை வந்து உங்க வீட்டுக்கிட்ட நிக்கி, அதுக்கு அடுத்தது பாலை வந்து உமா வீட்டுக்கிட்ட தூக்கி போடுது. யாருடா அந்த பக்கம் நிக்கிறாவேன்னு லைட்டா எட்டி பார்த்தேன். ஒரு கருப்பு உருவங்கா, என்ன பெருசா இருந்துச்சு தெரியுமா? எம்மா, இந்த உமா வீட்டு ஹைட்ல ஒரு பெரிய உருவம். இந்த குட்டி பொண்ணு பாலத்துக்கு இந்த உருவத்துக்கிட்ட போடுது, இந்த உருவம் அங்கிருந்து மெதுவா உருட்டி இந்த பக்கம் போடுது. ஏன் அம்மா, அன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கமே வரல. என் கொலையே நடுங்கி போச்சு. அடுத்தது என்ன பண்ணதுக்கு இவியால போய் எழுப்புனேன். அவைய வந்து பார்த்தப்போ ஒண்ணுமே இல்லை. எனக்கு தோணுனதா இருக்குன்னு நானும் போய் படுத்து உறங்கிட்டேன். ஏன் வசந்தி அந்த விஷயத்த அப்பவுமே சொல்லல? எதுக்குக்கா போட்டு சொல்லிக்கிட்டு எல்லாரையும் பயப்படுத்தணும்? அதனால தான் சொல்லவே இல்லை. அடுத்தது திருவிழாலாம் வந்துச்சு, நானும் அந்த விஷயத்த அப்படியே மறந்துட்டேன். அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல. ஆமா லட்சுமி அக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த டைம்ல? சிம்மா, அதெல்லாம் மறப்பனா? ஒரு நாள் நைட்டு இப்படி தானே ஒரே சத்தமா கேட்டுட்டே இருந்துச்சு, யாரும் அழுகிற மாதிரி. நைட்டெல்லாம் கேட்டுச்சே. ஆமா லட்சுமி, எனக்கு ஞாபகம் இருக்கு. கொஞ்ச நாள் அந்த பேய் பிசாசு எங்க வீட்டையே ஆட்டி படைச்சிட்டு தானே கிடந்துச்சு. அது எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னு யாருக்குமே தெரியல. அன்னைக்கு நைட்டு இவிய வேற நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன்னு டார்ச் லைட்டே எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. திருப்பி வரவே இல்லை. நானும் பூமாரி அன்னைக்கு பூரா வீட்டில் தனியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நினச்சவளோ தெரியல, சின்ன பொண்ணு அவங்க வீட்டுக்காரு அப்புறம் இவரு எல்லாரும் டார்ச் எடுத்துட்டு மெதுவாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாவ. அதெல்லாம் மறக்கவே முடியாது பத்தியாக்கா. என்னானி பயந்தோம் அன்னைக்கலாம்.
சரி கதையை கேட்டதுக்கு போதும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு பிளேட்டெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சு கை காலெல்லாம் நல்லா கழுவிட்டு படுத்து வரங்குங்க. இது வேற கதை எதுவும் இருக்கா? ஏடி பிளேட்டை கொண்டு வச்சுட்டு போய் படுங்க போங்க. நாளைக்கு ஸ்கூலுக்குலாம் போகண்டாமா? ஏம்மா இப்போமே மணி 2 மணி ஆயிட்டு. நாளைக்கு எப்பமா எந்திரிச்சு காலேஜ் போக முடியும்? உனக்கு காலையில் எந்திரிச்சு சமையல்லாம் பண்ண முடியாதுல. சமையல் பண்ணது ஏன் பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் பிளேட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு போய் படுங்க போங்க. பூமாரி சாப்பிட்டுட்டியா? வீட்டுக்கு போமா? சரிம்மா. எம்மா அப்பா ஃபோன் பண்ணி வர சொல்லுங்களேன், பயமா இருக்கு. பூமாரி நானே இருக்கம்ல, என் வண்டி இங்கே தான் நிற்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து வண்டியில் போயிடுவோம். சரி தே. சரி அப்போ ஒவ்வொருத்தங்களா கிளம்புங்க. ஏக்கா நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போகலாமா? ஆமாம், நாளைக்கு 1ஆம் தேதியில் எல்லாரும் போகணும் கோயிலுக்கு. நாளைக்கு காலையில் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வாங்க. ஏக்கா நீங்கள் ரெடி ஆகிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கக்கா, நான் வரேன். சரி லட்சுமி, ரெடியானதோடு கூப்பிடே போயிட்டு வந்துடுவோம். சரிக்கா. சரி பூமாரி வா போகலாம். சின்ன பொண்ணு கிளம்பலாமா? சரிக்கா, நான் அந்த பிளேட்டெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வரேன். ராணியக்கா எல்லாம் போட்டு தனியெல்லாம் செஞ்சுட்டு கிடக்கணும். சின்ன பொண்ணு நான் பார்த்துக்கிட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க. இருக்கட்டுக்கா, நான் கொண்டு வந்து வச்சு தரேன். எல்லாரும் சாப்பிட்ட பிளேட்டெல்லாம் எப்படி இப்போ எந்த வேலையும் நடக்காது. எல்லாத்தையும் கொண்டு போய் அந்தேனி வச்சுட்டு போய் படுக்க வேண்டியதான். மணி 2 நல்லா உறக்க வருது. சரி, அப்போ நாங்கள் அப்போ கிளம்பட்டுமா? பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டில் போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணுங்க. இக்க நாங்கள் என்ன அமெரிக்காக்கா போக போகிறோம்? இருந்தாலும் தனியாக போகிறீங்களாட்டி அதுக்கு தான் சொன்னேன், போனதோடி ஃபோன் பண்ணுங்க. சரிக்கா, நான் கூப்பிட்டு சொல்லேன்.